அங்க என்ன ஸ்கிரீன்ல சொல்றாங்களோ அதை அப்படியே சொல்லணும். Okay. எவ்வளவு சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். இது ரீடிங் லிசனிங் ஒரு டெஸ்ட். லெட்ஸ் டூ இட். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பண்றேன். லுக் அட் திஸ். I'm doing this. இப்போ எல்லாரும் கவனிங்க. விக்னேஸ்வரி மேம், ஃபரிடா மேம், முனிஸ் எல்லாரும் கவனிங்க. லுக் அட் திஸ். என்ன பண்றேன்னு. இப்ப லுக் அட் திஸ். நான் பேசுறது கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. நான் இப்ப பேசுறது கேக்குதா? Audible, sir. Yes, sir. நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. Do you hear me? Yes, sir. Yes, sir. நான் பேசுறது கேக்குதா? Yes, sir. யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே. Yes, Yes, sir. sir. Yes, sir. Do you hear me? Yes, sir. Yes, sir. All right. நான் பேசுறது இப்ப கேக்குதா? Yes, sir. வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க. லுக் அட் திஸ். நான் எப்படி அதை பார்த்து பேசுறேன்னு பாருங்க. ஹே, don't ever somebody tell you you can't do something. Not even me. All right? All right. You got a dream, you got to protect it. People can't do something themselves, they want to tell you, you can't do it. You want something, go and get it, period. Let's go. ஓகே, ராமகிருஷ்ணன் சார், இதுதான் நீங்க பண்ணணும். Okay. எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன கிளிப்ல என்ன அவங்க சொல்றாங்களோ, அந்த கேரக்டர்ஸ் என்ன பேசுறாங்களோ அதை அப்படியே படிச்சு காட்டணும். ஸ்கிரீன்ல வரும், படிச்சு காட்டணும். Okay, sir. ஆல்ரைட். திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஐ வில் கோ வித் இட். ஸ்டார்ட் நவ். அந்த ஸ்கிரீன்ல அந்த கேரக்டர் பேசுறது மட்டும் பண்ணா போதும், பாக்கி எழுதுறத படிக்க வேணாம். அவங்க பேசுறது உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். லுக் அட் திஸ். ஸ்டார்ட் நவ். எஸ், கோ ஹெட். Hey, don't somebody tell you you can't do something. Not even me. All right? All right. You got a dream, you gotta protect it. People do something themselves. Tell you can't do it. You want something? Go get it. Period. Let's go. வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான். ஏன்னா இப்போ அவங்க குயிக்கா ரிதமிக்கா பேசுறப்ப சில வாட்டி மிஸ் பண்ணிட்டீங்க, பாத்தீங்களா? ஆமாங்க சார். எஸ் சார். அது ஜென்ரலா நடக்கும். பிராக்டிஸ்ல வந்துடும். மெயினா என்னன்னா, நீங்க ரீட் பண்றீங்க, என்ன சுச்சுவேஷன் பார்த்து உங்க உங்க சென்ஸ், உங்க ஐஸ், உங்க இது, நீங்க பாக்குற பார்வை, உங்களோட மவுத் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது, பாத்தீங்களா? இந்த Yes, மாதிரி sir. எல்லா சென்ஸும் உள்ள வர்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பிராக்டிஸ் வந்துடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணு, உங்க வாய், இது எல்லாமே ஒரே இதுல இருக்கு, ஒரே கான்சென்ட்ரேஷன். இப்ப பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியானது, கொஞ்சம் டஃப் ஆனது பார்ப்போம். இதுல வந்து
கொஞ்சம் அதிகமா நம்ம பார்க்கலாம். லுக் அட் திஸ், எவ்ரிஒன் லிசன். இதுல நீங்க இப்போதைக்கு புரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் படிக்கணும். உங்க டோன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அது நீங்க படிக்க முடியுதான்னு எனக்கு தெரியணும். நீங்க கரெக்டா படிக்கிறீங்களான்னு தெரியணும். அதுதான் எனக்கு வேணும். அப்புறமா நீங்க இது ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாமே பெரிய மூவிஸ்ல இருந்து எடுத்து இந்த வேர்ல்டு ஃபேமஸ் டயலாக்ஸ். சார்ஜர். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வாட்டி பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 10 வாட்டி 12 வாட்டி இதே கிளிப்பு நான் லிங்க் அனுப்புறேன். இந்த கிளிப்பை வீட்டுல போட்டு பாருங்க. அவங்க எப்படி பேசுறாங்கிற ஆடியோ உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இது நான் ஒவ்வொரு ஷார்ட்ஸா போட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்ப ராமகிருஷ்ணன் சார் இன்னொன்னு பண்ண போறாரு. அதே மாதிரி ரொம்ப ஐகானிக் சீன் தான். இந்த ஒரு ஃபேமஸ் மூவில இருந்து வர்றது தான். இஸ் கோயிங் டு டூ இட் நவ. Are you ready? Yes, sir. All right, let's do it. Sure. Now, ஸ்டார்ட் பண்றேன். ஏதாவது மிஸ் பண்ணா பரவாயில்ல. இப்ப என்ன ஸ்கிரீன்ல நீங்க கேப்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் பேசினா போதும். புரியுதுங்களா? Okay. Let's do it now. Starting now. All sunshine and rainbow. It is a very mean, a nasty place. I don't care how thought you, I will beat you to your nose. Keep your if you let it. You, me are nobody, going to life. Hard as a life. But it how hard you did, I about how hard you can get hit. And keep moving. How much you soon take and keep moving forward. That's how winning is done. Now if you now good worth, but you take these hits, the all sunshines and rainbows. வெரி குட், வெரி குட். ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் ராமகிருஷ்ணன் சாருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஜஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஒரு 10 வாட்டி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இது என்ன எவ்வளவு பெரிய படம்னு தெரியும். அதுல இருந்து வர பெரிய டயலாக். இப்படிதான் இங்கிலீஷ்ல பேசணும். தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இந்த ரிதமே வேற. ரொம்ப இடத்துல ரொம்ப அமைதியா இருப்பாங்க. திடீர்னு ஃபாஸ்டா குயிக்கா பேசுவாங்க. அப்படி பேசுறப்பதான் நம்ம யாராவது இங்கிலீஷ்ல நல்லா பேசுறவங்க பேசினா நமக்கு பயம் வர்றதுக்கு காரணம் தமிழும் இங்கிலீஷும் இது ஒரு மூலையில இருக்கு, இது இன்னொரு மூலையில இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எழுத்தை தெரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும், அதை படிக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும், ஓரளவு ஸ்பீடுக்கு படிக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு ரொம்ப அருமையா. இப்ப பாருங்க, இத என்னோட சைட்ல இருந்து நான் பண்றேன். இது வந்து எல்லாருமே கஷ்டப்படுறதா, ரொம்ப ஈஸியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா பிராக்டிஸ் ஆக. லுக் அட் திஸ், லிசன். இந்த லைஃப பத்தி அவர் சொல்றாரு, தன்னோட பையனுக்கு சொல்றாரு. அவரு ரொம்ப அற்புதமான ஒரு சீனு. இதுக்கு முன்னாடியும் பையனுக்கு சொன்னது அப்பா சொன்ன ஒரு பெரிய ஹாலிவுட் மூவி. அதே மாதிரி இந்த சில்வர் பெரிய ஆக்டர். அவர் சொல்றாரு, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா நான் என்ன பேசுறேங்கிறத லிசன் பண்ணுங்க. அதே மாதிரி அங்க ஸ்கிரீன்ல என்ன லெட்டர்ஸ் வருது நீங்க ஒரே சமயத்துல என் பேச்சையும் கேட்கணும், அந்த ரீடிங்கும் மனசுக்குள்ள ரீட் பண்ணிக்கணும். இப்ப ராமகிருஷ்ணன் சார் சூப்பரா பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றது பெரிய விஷயம். பயங்கரமா கேப்சர் பண்ணாரு. அவருக்கு இது மாதிரி நான் சொல்ல போறேன்னு தெரியாது. ரொம்ப அருமையா பண்ணாரு. வெரி நைஸ். இப்ப பாருங்க நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. என்னோட லிசனிங், ஸ்கிரீன்ல உள்ள ரீடிங் பார்த்துக்கணும், கரெக்டா பார்க்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ. The world is all sunshine and rainbows. It's a very mean place. It's very nasty place, and I don't care how tough you are. It will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me or nobody is going to as hard as life. But it isn't. But how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what's your worth, go and get your worth. But you are not willing to take the hits. The world is not all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are. It will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me or nobody is going to lie as hard as life. But it isn't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now it's all go and get your worth. You have got to be willing to take the hits. Okay. நான் முதல் வாட்டி படிச்சதுக்கும் ரெண்டாவது வாட்டி படிச்சதுக்கும் ராமகிருஷ்ணன் சார் வித்தியாசம் தெரிஞ்சுதா? வித்தியாசம் தெரிஞ்சதுங்க சார். கொஞ்சம் கிளாரிட்டி இருந்ததுங்க சார். போய் போகணும். இன்னும் 4 வாட்டி 5 வாட்டி போனீங்கன்னா கரெக்டா உள்ள போயிடலாம். ஏன்னா
நம்ம பிரெயினுக்கு அவ்வளவு பெரிய பவர். Yes, sir. எவ்வளவு பெரிய கஷ்டம்னாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற அளவுக்கு அந்த டைம் மட்டும் கொடுத்தோம்னா தாங்கிக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ப்ராக்ரஸ் தெரியும். இப்ப என்னன்னாக்கா இங்கிலீஷ்ல இப்படிதான் இருக்கும். தமிழ்ல எங்க ஸ்லோவா பேசுவோமோ இங்கிலீஷ்ல ஃபாஸ்டா பேசுவோம். அதே இடத்துல ஃபாஸ்டா அங்க பேசுறதுல இங்க ஸ்லோவா பேசுவோம். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் எல்லா வகையும். அதனாலதான் தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறப்ப இனிஷியலா கஷ்டம் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் வழியா இங்கிலீஷ் படிக்கிறப்ப அந்த கஷ்டம் இருக்கும். ஆனா ஸ்ட்ரைட்டா நீங்க இங்கிலீஷுக்கு இப்படி போறீங்கன்னா இப்ப பாருங்க, நான் படிச்சதை கேட்டீங்க, நான் பேசுனதை கேட்டீங்க, அங்க ரீட் பண்ணீங்க. ரீடிங்கும் லிசனிங்கும் ஒரே சமயத்துல பண்றப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். லுக் அட் தட். இப்ப அப்படியே வச்சிருக்கேன். நான் வந்து ஆடியோவை வந்து ஆன் பண்ண போறேன். அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேச போறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரீடிங்கையும் பாக்குறீங்க, மென்டலா ரீடிங்கும் விடணும். அவர் சில்வர் ஸ்டார் இப்ப சொல்றது அவர் சொல்றதையும் நீங்க கேட்கணும். இப்ப நான் பேச போறதுல அவர் பேச போறாரு. இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உள்ள வரலாம். ரீடிங் லிசனிங் ஒரே சமயத்துல பண்ண போறீங்க. நல்லா பாத்தீங்க, ரீடிங் லிசனிங் ஒரே சமயத்துல பண்றப்ப ரீடிங் லிசனிங் ஒரே சமயத்துல 2 இன்புட் உள்ள போகுது. கடகடகடன்னு நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணுங்க. லுக் அட் திஸ். நான் வந்து இந்த ஆடியோ ஆன் பண்றேன். ஸ்டார்டிங் நவ். எல்லாரும் ஆடியோ நீங்க மியூட் பண்ணிக்கிங்க. இதுல வைக்கிறேன். லுக் அட் திஸ். A nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, that's what you're worth. But you got to be willing to take the hits. The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. One more time. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you got to be willing to take the hits. The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you got to be willing to take the hits. The world ain't all. All right. சுமதி மேம் இருக்கீங்களா? சுமதி மேம் இருக்கீங்களா? Yes, sir. ஓகே. இதுல வந்து என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? அது என்ன சொல்ல வர்றாரு? சார் அவரு லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க. இது வந்து அந்த கோர் சொன்னா போதும், எல்லாத்தையும் சொல்லல, கோர் சொன்னா போதும். அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மீனிங் சொல்றாரு சார். என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க? எதுக்காக சொல்ல வர்றாரு? இது என்ன பண்ணணும்ங்கிறாரு. என்ன பண்ணணும்ங்கிறாரு சார். இன்னொரு ப்ளே பண்ணுங்க சார். கொஞ்சம் பண்ணிக்கலாமா? நோ ப்ராப்ளம். இப்ப பாருங்க, எல்லாரும் கவனிங்க. எத்தனை வாட்டி வேணாலும் ரன் பண்ணோம். இதுல வந்து நீங்க ரீட் பண்றீங்க, லிசன் பண்றீங்க. இதை தாண்டி பின்னாடி நம்ம பாத்துக்கலாம். சுமதி மேம் வந்து நான் பிராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அந்த வகையில நான் தைரியமா என்ன புரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். இமீடியட்டா புரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க வழியாவோ என் வழியாவோ கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரீட் பண்ணணும், லிசன் பண்ணணும். ரீட் பண்ணணும், லிசன் பண்ணணும். ரீடிங் லிசனிங் நடக்கிறப்ப புரிதல் பின்னாடி அழகா வந்துடும். இன்னொரு வாட்டி அவங்க பார்க்க போறாங்க. நோட்ஸ் எடுத்தாலும் எடுத்துங்க சுமதி மேம். அது குறிப்பா இதை நீங்க ஒரு 20-30 செகண்ட்ல கூட சொல்லிடலாம். இவரு மாதிரி 1 நிமிஷம் எடுக்க வேண்டியல. கோர் சொன்னா போதும். ஸ்டார்ட் பண்றேன் நான். Sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done.
Now, if you know what you're worth, then go out and get what you're worth. You gotta be willing to take the hits. The world ain't all sunshine and rainbows. Very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is gonna hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how it's done. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you gotta be willing to take the hits. The world ain't. All right. சுமதி மேம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க இந்த குரூப்புக்கு நல்லா சத்தமா சொல்லுங்க. மைக் பக்கத்துல வந்து நல்லா லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை எடுத்துட்டு முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அப்பதான் சக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங். சூப்பர் சூப்பர். இத நல்லா அந்த கோரிங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்க என்ன இருக்குது. எவ்வளவு நம்ம அடி வாங்குறோமோ அந்த அடி எல்லாமே நம்ம கொண்டுட்டு முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப பாருங்க, இந்த கோர்வையா இருந்தா போதும். எனக்கு என்ன வேணும்னா இந்த வார்த்தைகள்லாம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க. அப்பதான் அந்த வார்த்தையை அவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிப்போம். இல்லைன்னா நம்ம தமிழ் படுத்தியே பேசுவோம் வார்த்தைகளை. தமிழ் படுத்தி பேசக்கூடாது. இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் அப்படியே கேட்கணும். இப்ப பாருங்க, நான் வந்து இந்த ஆடியோவை கட் பண்றேன். அது சொல்ல சொல்ல கட் பண்ணிட்டு அதை பேசுற பாருங்க. லுக் அட் திஸ். அது வந்து தமிழ்ல எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். லுக் அட் திஸ். லிசன் பண்ணுங்க. அவரோட ஆடியோ, அவரோட அந்த ரைட்டிங்கை பார்க்கணும். என்னோட இதை கேட்கணும். நான் என்ன தமிழ்ல எப்படி கட் பண்ணி சொல்றேன்னு பாருங்க. The world is all sunshine and rainbow. இந்த உலகம் வண்ணமயமானது இல்ல. இந்த உலகம் வந்து எப்பயுமே கலர்ஃபுல்லா இருக்க போறது இல்ல. இந்த உலகம் வந்து ஒரு கஷ்டமான உலகம் தான். இந்த உலகம் வண்ணமயமானது கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருந்துட முடியாது. இட்ஸ் வெரி மீன். இது ரொம்ப ஒரு மோசமான பிளேஸ் தான் இது. இட்ஸ் வெரி மீன். இட்ஸ் வெரி மீன். இந்த உலகம் வந்து ஒரு மோசமான பிளேஸ் தான். அண்ட் நாஸ்டி பிளேஸ். ஒரு மீன் அண்ட் நாஸ்டி பிளேஸ். ஒரு வகையில இது பார்க்க போனா ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடம் தான். ஐ டோன்ட் கேர். இதுல நான் சொல்ல போறது என்னன்னா, ஹவு டஃப் யூ ஆர். ஹவு டஃப், நீ எந்த அளவு வந்து டஃபா இருக்க போற, எந்த அளவு டஃபா இருக்க போற. லுக் அட் திஸ். கட் பண்ணுங்க, ஆடியோ கட் பண்ணுங்க. இட் வில் பீட் யூ. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த உலகம் ஒன்னு அடிச்சு போடும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இட் வில் பீட் யூ. நீ எவ்வளவு பெரிய டஃப்பான ஆளு அப்படின்னாலும் நீ அடிபடுவ, நீ அடிபடுவ. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். லுக் அட் திஸ். கேர்ஃபுல் டு யுவர் நீஸ். உன்னை முட்டிக்கால் போட வச்சிரும் இந்த உலகம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல நீ முட்டிக்கால் போடுவ. கீப் யூ தேர். அந்த உலகம் வந்து உன்னை அங்கேயே வச்சிருக்கோம். நீ முட்டிக்கால் போற இடத்துல வச்சிருக்கோம். பர்மனன்ட்லி இஃப் யூ லெட். என்ன அருமையா சொல்றாங்க பாருங்க. நீ விட்டுட்ட அப்படின்னா நீ கீழே இருக்க வேண்டியதுதான். நீ விட்டுட்ட அப்படின்னா நீ கீழே இருக்க வேண்டியதுதான். உன்னை முட்டிக்கால் போடுற உலகத்தை நீ எதுக்கல, நீ வந்து உன்னோட வேலையை நீ செய்யல, அப்படியே விட்டுட்டேன்னாக்கா நீ கீழேயே இருப்ப. இந்த வாழ்க்கை வந்து உன்னை திருப்பி அடிக்க போகுது. இந்த வாழ்க்கை வந்து உன்னை திருப்பி அடிக்க போகுது. லுக் அட் தட். ஆனா இந்த வாழ்க்கை அடிக்கிற அடி வந்து அது முக்கியம் இல்லை. அது முக்கியம் கிடையாது. நீ திருப்பி எப்படி அடிக்கிறியோ அதுதான் முக்கியம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாக்ஸர் மூவி. அந்த மாதிரி ஒரு மூவில இருந்து வர்றது இது. ஸோ லைஃப் எப்படி ஒன்று அடிக்க போகுது, ஆனா திருப்பி நீ எப்படி அடிக்கிறங்கிறது தான் முக்கியங்கிறது சொல்றாங்க. லைஃப் எப்படி ஒன்று அடிக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. நீ என்ன மாதிரி ஹிட்டை தாங்கிக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த லைஃப் ஒன்று அடிக்கிறப்ப அதை தாங்கிக்கிட்டு நீ எப்படி ரியாக்ட் பண்றதுங்கிறது தான் முக்கியம். ஹவு கேன் யூ கேன் கெட் இட் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ எவ்வளவு பெரிய அடி வந்தாலும் திருப்பி ஏந்திரிச்சு உன்னால ஓட முடியும்னாக்கா, திருப்பி ஏந்திரிச்சு உன்னால ஓட முடியும்னா அது மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. அப்ப அதை நீ பண்ணணும். ஸோ என்ன அடி வாங்கினாலும் அந்த அடியை வாங்கிட்டு திருப்பி மேல முன்னேறி போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுதான் பண்ணணும். கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு விழுந்துடவே கூடாது. திருப்பி ஏந்திரிச்சு ஓடணும். இப்படிதான் உண்மையிலேயே ஜெயிப்புங்கிறது. வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா இதுதான் பண்ணணும்.
உனக்கு தகுதி பெரிய தகுதி இருக்குன்னு நீ நினைச்சன்னா அந்த தகுதியை ஜஸ்ட் போய் அந்த தகுதியை பெறத்துக்குரிய என்ன வேலையோ அதை பண்ணு. ஆனா அந்த தகுதி அடையறதுக்கு எவ்வளவு அடிபடணும், அந்த அடிபடுறதுக்கு நீ தயாரா இருக்கணும். நீ அடிபடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இருந்தாருனாக்கா உனக்குள்ள தகுதி கிடைக்கும். அந்த தகுதி கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில அடி வாங்கணும். அடி வாங்கினப்ப அதை கண்டுக்காம ஏந்திரிச்சு திருப்பி ஓடணும். இவ்வளவுதான் முடிஞ்சது. ராமகிருஷ்ணன் சார், இது புரிஞ்சுதுங்களா? அது Yes, sir. I am understanding, sir. இப்ப நீங்க வந்து இத அப்படியே நான் இவ்வளவு தமிழ்ல சொல்லியிருக்கேன், நீங்க ரீட் பண்ணிருக்கீங்க, இன்னொருத்தவங்க பேசுறது கேட்டிருக்கீங்க, எல்லாம் இருக்கு. இப்ப நான் ஆடியோவோட போடுறேன், எல்லாரும் கவனிங்க. இந்த ஃபுல் இது உங்களுக்கு எவ்வளவு விஷயம் உள்ள புரியும் பாருங்க. அவர் எப்படி பேசுறாரு, ஸ்கிரீன்ல என்ன எழுத்து வருது, என்ன அர்த்தத்துல போகுது, இது எல்லாமே பாருங்க. லுக் அட் திஸ். அப்பா ஒரு பையனுக்கு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு சீன் இது. லுக் அட் திஸ். Okay, sir. The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you got to be willing to take the hits. The world ain't all sunshine and rainbows. It's a very mean and nasty place, and I don't care how tough you are, it will beat you to your knees and keep you there permanently if you let it. You, me, or nobody is going to hit as hard as life. But it ain't about how hard you hit. It's about how hard you can get hit and keep moving forward. How much you can take and keep moving forward. That's how winning is done. Now, if you know what you're worth, then go out and get what you're worth. But you got to be willing to take the hits. The world. ஓகே, இப்ப சொல்லுங்க ஏன் சார், இப்ப இது உள்ள கேப்சர் பண்ண முடிஞ்சதா உங்களால? பண்ண முடியுது சார், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. அவ்வளவுதான். இன்னொரு 10 வாட்டி 15 வாட்டி கேட்கணும், 100 வாட்டினாலும் கேட்கலாம், தப்பு கிடையாது. எஸ் 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 100 வாட்டி பத்தி பயப்படக்கூடாது. ப்ரூஸ்லி சொல்ற மாதிரி தான். ஒரு அசைவ 1000 முறை 10,000 முறை 20,000 முறை பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பிராக்டிஸ் பண்ற ஆளை பார்த்து தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு ப்ரூஸ்லி. அவ்வளவுதான். ஒரு பர்டிகுலர் இதை வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் சார் நீங்க ஒரு 2-3 வாக்கியம் சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க, என்ன சொல்றாங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய தமிழே நீங்க சொல்லலாம், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. உலகம் வந்து ஈஸி இல்லை, ஹார்டு, ரொம்ப ஹார்டு. இதுல நீ முன்னுக்கு வரணும்னா நிறைய அடி வாங்கணும். அடி வாங்கினா விழக்கூடாது, எழுந்து முன்னுக்கு வரணும். சூப்பரா சொன்னாரு. இந்த லாஸ்ட் ஒரு பாட்டு என்னன்னாக்கா, இது இவ்வளவு ரொம்ப அருமையா கோர்வையா சொன்னாரு. உனக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சனா போய் உழைச்சு அதை சம்பாதிச்சு அந்த தகுதியை அடைஞ்சிடு அப்படிங்கிறது அப்படி முடிக்கிறாங்க. இந்த உலகம் அவ்வளவு ஈஸியான கலர்ஃபுல்லான உலகம். சூப்பர். நான் இந்த எதுக்கு இதை பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து சும்மா இதை விட்டுறக்கூடாது. நீங்க லிசன் பண்றது, ஆங்கிலத்தை லிசன் பண்றது, நீங்க படிக்கிறதுலதான் இருக்கு. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா எடுத்து வந்துடும். நீங்க நல்லா ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வந்துடும். ஏன்னா அந்த வார்த்தையை பார்த்து 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 ரீட் பண்ணுவீங்க, அதை எழுதுறப்ப எழுதிடுவீங்க. அது மாதிரி நல்லா கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை நல்லா கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துடும். இதுதான் இன்புட். ரொம்ப தெளிவா இருக்கணும், கேட்டுக்கிட்டு இருக்கணும், டெய்லி கேட்கணும், டெய்லி எழுதணும், டெய்லி பேசணும். ஏதோ ஒரு வகையில டச் இருந்துகிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்ப இது தமிழ்ல சொல்றது ஏன் பிரசாத், இது ஒரு 100 வாட்டி 200 வாட்டி கேட்டாருன்னா இங்கிலீஷ்லயே சொல்லிட்டு வர்றது இல்லைங்களா ஏன் பிரசாத்? கண்டிப்பா சார். அவ்வளவுதான். அது டயத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து நான் நிறைய குரூப்ல ஷேர் பண்ணுவேன், ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசா வர்றவங்களுக்கு நான் தனியாகவும் கொடுப்பேன். இது ஒரு 10 வாட்டி இப்போ வந்து நம்ம சில்வர் ஸ்டாலின் பேசுறதை கேட்டோம். இது மாதிரி ரொம்ப அற்புதமானது. உலகம் ஃபுல்லா மக்கள் ரசிச்ச ஒரு விஷயத்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல ஷார்ட்ஸா இப்ப கிடைக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இது யோசிச்சே பார்த்துருக்க முடியாது. கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நமக்கு கிடைக்குது. இது ஒரு விஷயம். நான் இப்ப இந்த ஒரு 2 இது ரன் பண்ணேன். இப்ப இன்னொன்னு ரன் பண்றப்ப ரீடிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்பீடுக்கு உங்களோட டோன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். ஏன்னா நீங்க பேசுறப்ப அதே உச்சரிப்பு தான் வரப்போகுது. நீங்க
ஒரு கிளாஸ் அட்டன் பண்றப்ப ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், லிசன் பண்ணும், ஸ்பீக் பண்ணும். இங்க வந்த உடனே பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். நிறைய ரீட் பண்ணுங்க, நிறைய லிசன் பண்ணுங்க, நிறைய ரைட் பண்ணுங்க. பேசுற உள்ள ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப கிடைக்கிறப்ப இங்கிலீஷ்ல பேசுங்க. So now I'm going to do the other one here. Look at this. ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு வந்து ஒண்ணு கொடுக்குறேன். Look at this. Since the demur, we have more than 400 plankton. Let's be honest, we all know there are more out there. They may not be the most sophisticated people, but they do know how to divide in $20 million. I want the reading so that you can do it. Here you go. ரீடிங் மட்டும் கொடுங்க. சார் ஒரு வாட்டி பார்த்துட்டு ரெண்டாவது வாட்டி ரீட் கொடுக்கலாமா சார்? ஆமாங்க, அதான் ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு ரெண்டாவது வாட்டி ரீடிங் கொடுக்கலாம். ஓகே சார். அந்த லைனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஒரு லைன் மட்டும் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அந்த 1 or 2 லைன்ஸ் அது மட்டும் பாருங்க. ஓ கீழே வருது, சாரி சார். ஓகே, இங்க வருது, வேற எதுவும் இல்லை. இது நீங்க ஓகே ஓகே சார். look at this. I could have got more and more, and I could have got more. Oscar, there are 1,100 people. Look at how it. I throw away so much money. You have an idea? No idea. If I guess, there will be generations because what I didn't do, you did so much. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு ஏஎம் சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிறது. சாரோட ஏஜ் என்னன்னு தெரியல, உங்க ஏஜ் எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் 70 சார். வாவ், இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம் பாருங்க. 70 இயர்ஸ்ல இதை நான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ரொம்ப அருமையா சொல்றாரு. எவ்வளவு ஆடு அது வந்து பார்த்தாரு. அவரோட அவ்வளவு கிளீனா இருந்தது. அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு, நான் கத்துக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு. அதனாலதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இது அவ்வளவு ஈஸி கிடையாது இது படிச்சது. அவரு இது ரொம்ப ஐகானிக் சீன். ஸ்கிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு சொல்லி ஸ்பீல்பர்க் படத்துல ரொம்ப ஒரு பெரிய சீன் இது. இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் நோக்கி வர்ற ஒரு பெரிய சீன். உலகத்துல பல நாடுகள்ல ரசிச்சு பார்த்த ஒரு சீன். இதுக்கு பின்னாடி பெரும் கஷ்டம், பெரும் வழிகள் உள்ள ஒரு சீன் இது. ஆனா அது ரொம்ப கேஷுவலா டயலாக் எழுதியிருப்பாங்க. ஆஸ்கார்லாம் பயங்கரமா வின் பண்ணிச்சு இந்த படம். ஸோ இது நாசி கேம்ப்ல மாட்டிட்டு அங்கேருந்து வர்ற மாதிரி உள்ள ஒரு இது ஜெர்மன் கேம்ப்ல இருந்து வந்து வர்ற மாதிரி அந்த யூஎஸ் யூகே கனெக்ஷன் இருக்கும். ரொம்ப அருமையா இது பண்ணாரு. இத்தனைக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டே பண்ணாரு. இப்ப பாருங்க, இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ஒரு தமிழ் மட்டுமே பேசிட்டு இங்கிலீஷ் வர்றப்ப, ஆனா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்துடும். லுக் அட் திஸ். I could have got more out. I could have got more and more if I just. I could have got more. Others said there are 1,100 people are alive because of you. Look at that. I would have, if I had made more money, I threw away so much money. You have no idea. If I just, there will be generations because of what you did.
I didn't do enough. You did so much. I could have got more out. இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னேன், ஏன்னா அந்த சீன் அந்த இது தெரியும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கான்டெக்ட் தெரியும், அதனால எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் கேப்சர் பண்ணும். ரொம்ப அற்புதமான சீன் இது. இதுக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்டரி தெரிஞ்சதுன்னா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. எப்பேற்பட்ட ஒரு சீன். இன்னும் கூட கொஞ்சம் பேரை காப்பாத்திருக்கலாங்கிறாரு அவரு. நீங்க ஆல்ரெடி 1100 பேரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு. இல்ல நான் நிறைய பணத்தை வேஸ்ட் அடிச்சா அந்த பணத்தை வச்சு எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க ஒரு ஜென்ரேஷனே வாழ வச்சிருக்கீங்கிறாரு அவரு. இருந்தாலும் இன்னும் நிறைய பேரை நான் வாழ வச்சிருக்கலாம், பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் இதோட இந்த செஷனோட முக்கியமான இது என்ன தெரியுங்களா? நீங்க படிக்கணும், வார்த்தையை உச்சரிக்கணும், வாய் விட்டு படிக்கணும். உங்க வார்த்தை வந்து எப்படி நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு ஏன் தெரியுங்களா? வாய் விட்டு படிக்கிறப்ப பேசுறப்ப இதே டோன் தான் வரப்போகுது. ராமகிருஷ்ணன் சார் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? சார் லிசனிங் சார், ஐ எம் லிசனிங். அண்டர்ஸ்டாண்ட். எப்பயும் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இங்கிலீஷ்ல பேசணும்னா அதுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கணும். எப்படி பண்ணுவீங்க? வாய் விட்டு படிச்சு பாருங்க, அதுவே ஒரு பேச்சு தான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாயிண்ட்ல யார் இங்கிலீஷ்ல பேசினாலும் கேட்கணும்னு தோணும், திருப்பி பேசணும்னு தோணும் எல்லாமே. ஆனா அந்த புலத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும், அந்த புலத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம், அந்த இடத்துக்குள்ள இருக்கணும். சேர்மானம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் சார் நீங்க கேள்விப்பட்ட எங்க எது கூட இருக்கீங்களோ அது வந்துடும். அவன் சேர்மானம் சரியில்லைப்பா, அப்படிதான் அவன் பேசுவான் அப்படிம்பாங்க கிராமத்துல. யாரோட இருக்கமோ யார் என்ன பேசுறாங்களோ அதை தான் நம்ம பேசுவோம். ஸோ அந்த சூழல்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இது ரொம்ப ஐகானிக் சீனு. இந்த லிங்க் நான் அனுப்புறேன். நீங்க வீட்டுல இதை ஆடியோ போட்டு பார்க்கணும், ரீட் பண்ணி பார்க்கணும். அந்த ரீடிங்கை இது பண்ணி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். நீங்க பேசுறது அப்பதான் நீங்க எந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஏஎம் சார் பேசுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஸ்பீடு மட்டும் பிராக்டிஸ்ல வரணும், அவ்வளவுதான். லுக் அட் திஸ். யாரு இப்ப இது பண்றதுக்கு ரெடியா இருக்கா? ஹூ இஸ் ரெடி? யாராவது தைரியமா சொல்லுங்க, நம்ம பண்றோம் அப்படின்னு. யார் ரெடியா இருக்கா? சார் நான் பண்றேன் சார். ஐயப்பராஜ் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் கஷ்டம்னா பரவாயில்ல, என்ன ஸ்கிரீன்ல வருதோ என்ன படிக்க முடியுமோ படிச்சிருங்க. ஸ்கிரீனை விட்டு போனா மறந்துருங்க. அது எது ஸ்கிரீன்ல இருக்கோ அதை மட்டும் யோசிங்க, பார்க்கலாம். ஐயப்பராஜ் சார், யூ கேன் டூ இட். யாரு என்ன நினைப்பா என்ன ஒன்னும் யோசிக்க கூடாது. நம்மளால முடியுதா, பண்ண முடியுதா பாருங்க. ஸ்டார்டிங் now. I am Herman Boone. I am a new assistant coach. Well, from looks things, I say we got all the helps we need to around. Why around? With all your life friends, there was on time that we arranged for me to meet with. I never miss an appointment. Maybe meet just you reschedule. Coach Boone, the school board to put you on my staff. Well, I came up here. I don't ask to be assist. So I guess, but I can graduate. I come to win. Coach just here has been motivated to the 15 winning season. I won a couple of title down. That's double. Yeah, they're here. What an opportunity for me then. I too learn for the best. ஐயப்பராஜ் சாருக்கு ஒரு கைத்தட்டி கொடுத்துடலாம். என்னன்னா அவ்வளவு ரொம்ப டஃப்பானதை குடிச்சேன். நானு நிறைய படிச்சேன், நிறைய இது பண்ணேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் ஸ்கிரீன்ல வந்தது. இந்த கான்டெக்ட்டும் புரியாது, அமெரிக்கன் பேஸ்பால் இந்த கான்டெக்ட் புரியாது. இதை வச்சு பயங்கரமா அவர் பண்ணாரு. இப்ப இன்னொரு விஷயம் கூட தான் ஈஸியா பண்ணுவாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டமானதே இப்ப பண்ணிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் வரேன், நானு இந்த கான்டெக்டோட இன்னொரு ஈஸியான கான்டெக்ட் பார்க்கலாம். லுக் அட் திஸ். ஐயப்பராஜ் சார், இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஒரே நிமிஷம், எனக்கு இது மட்டும் இருக்கான்னு பாத்துக்கிறேன். நானு மேல இதை படிக்க முடியுதான்னு பாருங்க. சின்னதா வந்து படிக்க முடியுதான்னு பாருங்க. Okay. Sir, hide ever is trying up
No. அதுல இதுல ஹைட் ஆகுது சார் இது ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்மாலா சின்னதா இருக்குல்ல, இல்ல அது வந்து இது அது இந்த மிஷின்ல வருது. ஐ வில் கோ வித் திஸ். ஆல் ரைட், ஹியர் யூ கோ. ஆல் ரைட். ஹலோ. Okay. I am sorry, we are only boarding 9 and above right now. I am in right now. Please step aside, as sir. I don't think we welcome you row momently. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. டோன்ட் வரி, ரெண்டாவது வாட்டி நீங்க படிக்கலாம். Thank you for waiting. We would continue boarding the. We are now boarding all remaining rows. Hello. Every your flight. ஓகே, இன்னொரு வாட்டி இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனு. புரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப பின்னாடி புரிஞ்சா போதும். இப்போதைக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை. படிக்கிறது மட்டும்தான். இந்த எல்லோல உள்ள இந்த சென்டரை மட்டும் பார்க்கணும். ஸ்டார்ட் நவ். ஹலோ. Hello. I am sorry, we are only boarding 9 and above right now. I am in row right. Please step aside. I just now one row. Don't you think we will call you? Step aside, sir. Thank you for waiting. We would like to continue our boarding. We are now boarding all rows, all remaining rows. Hello. Enjoy your flight. சூப்பர் சூப்பர். இப்ப நிறைய கேப்சர் பண்ணாரு. 1-2 மட்டும் அந்த கஷ்டம் வருது. இப்ப அவங்க எப்படி ஆடியோ பண்றாங்கன்னு பார்க்கலாம். லுக் அட் திஸ். இந்த ஆடியோ அவங்களோட. இப்ப நீங்க ரீடும் பண்ணணும். அவங்க என்ன பேசுறாங்கிறத லிசன் பண்ணணும். எவ்வளவு வருதோ 10 வார்த்தை தான் தெரிஞ்சாலும் அது நமக்கு வந்து போனஸ் தான். எதுனாலும் போனஸ் தான். அதனால லுக் அட் திஸ். I'm sorry, we're only boarding rows 9 and above right now. You'll have to wait. I'm in row 8. Please step aside, sir. It's just one row. Don't you think it's okay? We'll call your row momentarily. Step aside, sir. Thank you for waiting. We'd like to continue boarding the aircraft now. We're now boarding all rows, please. All remaining rows. Hello. சுமதி மேம், இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இதுல? சார் அவரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவரு கேக்குற சார் அது ப்ளே பண்ணுங்க. சொல்லுங்க என்ன நடக்குது. அவரு அதாவது மொத்தம் 9 ரோ இருக்குது. அவர் 8th ரோல உட்காந்துருக்காரு. பட் அங்க ஆளே இல்லை. அவங்க மற்ற ரோ நீங்க அசைட் போங்க, இன்னும் மற்ற ரோ வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன சூப்பர். இதுல என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஐயப்பன் சார் கிளீனா கேப்சர் பண்ணாரு. இந்த பாயிண்ட் புரியுதா? என்ன நடந்ததுன்னு யாருக்காவது புரியுதா? புரியுதுங்க சார். சொல்லுங்க ராமகிருஷ்ணன். சேம் திங் தான் சார். போர்டிங்காக இஸ் கமிங் ஃபார் போர்டிங். ஸோ 8th ரோ முன்னாடி இருக்க ரோஸ் போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் அசைட், கொஞ்சம் ஸ்டெப் அசைட் வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாங்க. வெரி குட். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் இவர் மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு முன்னாடி வராரு. ஸோ ஹாப்பி ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க என்ன ப்ராப்ளத்தை அவங்க இது என்ன ப்ராப்ளத்தை காட்டுறாங்க? இங்க அங்க ஆளே இல்ல சார், யாருமே இல்ல. நோ ஒன். ஆளே இல்ல. வெரி குட் வெரி குட். இந்த இப்ப பாருங்க, இதே ஆடியோ போடுறேன், இதே ரீடிங் போடுறேன். அவங்க வந்து 9க்கு மேல உள்ளவங்க தான் போர்டிங், நீங்க 8th ரோ வெயிட் பண்ணுங்கிறாங்க. யாருமே இல்லைன்னு அவர் பாக்குறாரு.
யாருமே இல்லைங்க. அவங்க ரூல் படி இப்படிதான் பேசணும்னு மெக்கானிக்கலா மிஷின் லைக் பொம்மை மாதிரி டால் மாதிரி பேசுறாங்க. அதுதான் அவங்க சொல்ல வந்தது. லெட்ஸ் டூ இட் அகைன். சூப்பர். 8th row 9th ரோக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரிமைனிங் ரோஸ் எல்லாம் நம்ம பண்றோம்னதுக்கு அப்புறம் ரொம்ப கடுப்பாயிருக்காரு பாருங்க. ஐப்ராஜ் சார் சூப்பரா கேட்டிருக்காரு. Yes, sir. I'm sorry, we're only boarding rows 9 and above right now. You'll have to wait. I'm in row 8. Please step aside, sir. It's just one row. Don't you think it's okay? We'll call your row momentarily. Step aside, sir. Thank you for waiting. We'd like to continue boarding the aircraft now. We're now boarding all rows, please. All remaining rows. Hello. Enjoy your flight. Hello. இப்ப புரியுதுங்களா என்னன்னு? இப்ப கம்ப்ளீட்டா புரியுதா? யாருமே கிடையாது போர்டிங்கு. Yes, sir. யாருமே இல்ல. இப்ப யாருமே இல்லையே நான் தான் போய்க்கலாமே அப்படிங்கிறப்ப அப்படியெல்லாம் இல்ல. 9th and above தான் இப்ப போர்ட் ஆகிட்டு இருக்கு. பாக்கி உள்ளது கூப்பிடுறப்ப நான் பாத்துக்கிறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. தள்ளி நின்று போய் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப அதுல உள்ள சின்ன சின்ன வார்த்தை இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு ஏன் கஷ்டமாப்படுதுன்னா இந்த ரிதம் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு ரிதம் அப்படியே ஆப்போசிட். இப்ப பாருங்க அதுக்கேற்ற மாதிரி அலர்ட் ஆகி நான் பேசுறேன். என்னோட சவுண்ட் என்னோட ஆடியோ கேளுங்க. அதே சமயத்துல ரீடிங் கொடுக்கணும். அந்த ஸ்கிரீன்ல வர ரீடிங். ஹலோ, I'm sorry, we are only boarding rows 9 and above right now. You'll have to wait. I'm in row 8. Please step aside, sir. It is just one row. Don't you think we'll call you momentarily? Step aside, sir. பேசுறப்ப எவ்வளவு ஃபாஸ்டா பேசிடுறாங்க பாருங்க. அதுக்குரிய ரியாக்ஷன் கொடுக்குறப்ப எவ்வளவு பாருங்க, எவ்வளவு டைம் இருக்கு பாருங்க. அது கம்ப்ளீட்டா ரெண்டுத்துக்குமே ரிதம் வேற. Thank you for waiting. We would like to continue boarding the aircraft now. We are now boarding all rows, please. All remaining rows. Hello. Enjoy your flight. இப்போ உங்களுக்கு தெளிவாவே புரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸ் மீட் த பேரண்ட்ஸ்னு ஒரு ஹாலிவுட் மூவில உள்ள கிளிப் இது. இது இது எதுக்காகனாக்கா அதுக்கு பின்னாடி உள்ள மீனிங் புரியணும், வீடியோ தெரியணும், ஆடியோ கேட்கணும். இது மாதிரி ஒரு 100 பாப்புலர் ஷார்ட்ஸ் நீங்க கேட்குறப்ப உங்களுக்கு ரீடிங்கும் சரி லிசனிங் சரி ரொம்ப ஈஸியா வந்து. ரீடிங் லிசனிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் இன்புட். ரீடிங் லிசனிங் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க சும்மா விட்டுறக்கூடாது. எப்ப இன்புட் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வந்துடும். ஆனா இன்புட் கொடுக்காமலே நம்ம பேசணும். நிறைய பேர் போன்ல என்கிட்ட கேட்பாங்க, சார் பேசிடுவேன் சார் 2-3 மாசத்துல. உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லுவேன். உங்க கையில நீங்க 2-3 மாசம் கிளாஸ்ல நீங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா அதை வந்து அமல்படுத்துறது வந்து கிளாஸுக்கு வெளியில. கிளாஸுக்கு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கூட விடக்கூடாது. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்திருப்பாங்க. உலகத்துல வந்து இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்தே கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. லுக் அட் திஸ். ஒரு ஃபேமஸ் இது வந்து we will see this one. Look at this. இது ரொம்ப ஃபேமஸ் சீனு. த சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு சொல்லி ஏகப்பட்ட ஆஸ்கார் வாங்கின ஒரு படம். ஒரு சின்ன ஒரு சீன் தான். யாரு அதை வந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா? அதுக்கு முன்னாடி ஆடியோ கேட்டுட்டு படிக்கணும்னாலும் படிக்கலாம். Who wants to do it? I'm doing, sir. ராமகிருஷ்ணன் சார், ஆடியோ கேட்டுட்டு பண்றீங்களா இல்ல நேரடியா பண்றீங்களா? ஆடியோ ஒரு தடவை கேட்டு பண்ணலாம். சூப்பர். Look at this. So, you just stay right here with me. Oh, where are the others? They're asleep. They're not scared. No, look.
All right, everybody, up here on the bed. Really? Well, just this once. Come on. Now all you have to do is wait for the boys. You won't see them. Boys are afraid. You boys weren't scared too, were you? Oh, no. We just wanted to be sure that you were. That's very thoughtful of you, Friedrich. It wasn't my idea. It was Kurt's. Kurt, that's the one I let down. God bless Kurt. இப்ப ராமகிருஷ்ணன் சார் அவங்க பேசுறத மட்டும் படிச்சா போதும். இந்த அவங்க சண்டைன்னு டிஸ்கிரைப் பண்றதை படிக்க வேண்டாம். அவங்க பேசுறத படிச்சா போதும். ஓகேங்களா? ஓகேங்க சார். இன்னொரு வாட்டி வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். சார் எனக்கு எழுத்தே தெரியல, மத்தவங்களுக்குலாம் தெரியுதுங்க சார். ரொம்ப ஸ்மாலா தெரியுற மாதிரி. அவங்க ஆக்சுவலா அப்படிதான் பண்ணிருக்காங்க. அது கலர் வேற ஒரே இதா இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஆல்ரெடி விஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு சார். அதெல்லாம் சுத்தமா இன்னும் தெரியவே இல்லை சார். எனக்கும் சுத்தமா தெரியல சார். ராமகிருஷ்ணன் சார் உங்களால பார்க்க முடிஞ்சதா? எஸ் சார், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தேங்க சார் லேப்டாப்ல. ட்ரை பண்ணலாமா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கிறீங்களா? ஓகேங்க சார். லெட்ஸ் டு இட். பார்க்கலாம். இல்லைனாக்கா இதோட வேற வெர்ஷன் தான் எடுக்கணும். பார்க்கலாம். You are scared? You will not finding a thunderstorm or you just stay right here with me, with Mia. You just stay right here with Mia. Where are the others asleep? They are not scared? Oh no, look. All right, everybody up here on the bed. Will just this once come on. Now, all we have to do this, wait for the boys. You won't see them. Boys are brave. You boys, they're not scared to where you are. No, we just wanted to be sure that you are not. It's very thoughtful of your free drinking is. It was my idea. It cats cut. That's that one I left out. God bless her. இப்ப என்ன அது என்ன புரிஞ்சது இதுல? Actually, thunderstorm பயந்துட்டு வராங்க. மற்றவங்க எல்லாம் வராங்களான்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறம் பாய்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பிரேவ் அப்படின்னாங்க. அவங்களும் திரும்ப வர்றாங்க. அந்த மாதிரி தாங்க சார் இது மீனிங் புரிஞ்சது. கடைசி எப்படி பிடிச்சாங்க சார்? கடைசியா இன்னொரு தடவை கேட்கணுங்க சார். அது இல்ல வச்சு சொல்ல முடியுமா என்ன பண்ணாங்கன்னு? கடைசியா சொற்று இது மாதிரி கொடுத்தாங்க சார். அது போட்டு இது பண்ணிக்கோங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுல என்ன 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 தெரியுது? இந்த சீனை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியுது? இதுல உள்ள ஒரு இது இருக்கு இல்லையா? இதுல உள்ள ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்ன சொல்ல வர்றாங்க? அதான் சார், பாய்ஸ் வந்து ரொம்ப தைரியமானவங்க. அவங்க யாரும் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த செகண்டே பாய்ஸும் ஓடி வந்துடுறாங்க. அப்ப அடிப்படையில எல்லாருக்கும் பயம் இருக்குங்கிறது உண்மைதான் இல்லையா? எஸ். அவங்க இந்த 2 கிட்ஸும் பாய்ஸ் 2 பேரும் வரும் பயந்து ஓடி வந்து அப்படியே தைரியமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாங்க இல்லையா? சோ கடைசியா முடிக்கிற ஷாட் பாத்தீங்களா? அப்போ ஒரு தண்டர் வரப்ப எல்லாமே பயந்துடுறாங்க பாத்தீங்களா? எஸ் சார். சோ அதனால பயப்படாத ஆளுங்களே கிடையாது அப்படிங்கிறது தான். அவங்க எல்லாருமே நடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். சோ ஆண்களை பொறுத்தவரை எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். வா, இது வந்து ரொம்ப ஐகானிக் சீன். இது சவுண்ட் ஆஃப் மியூசிக்ல வர சீன். இது பெரிய சீன் இது. சோ ஆண்கள் தான் பயம் இல்லை, பெண்கள் தான் பயப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிறது தான். வா, we can do one more here. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல இதோட ஃபுல் லிஸ்ட் அனுப்புறேன் நானு. லுக் அட் திஸ். இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. ஆல்ரைட், இத நீங்க பெரிய லெட்டராவே இருக்கும். லெட்டர் உள்ளது மட்டும் படிச்சா போதும், வேற எதுவும் தேவையில்லை. Sometimes I wonder about my life. ஓகே, நான் ஒரு வாட்டி இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் now. I lead a small life. Well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I like it? Or because I haven't been brave?
So much of what I see reminds me of something I read in a book when shouldn't it be the other way around? I don't really want an answer. I just want to send this cosmic question out into the void. Yeah. So, night, dear void. Sometimes I wonder about my life. All right. யார் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா? நான் படிக்கிறேன் சார். All right. 1 second. இப்ப பாருங்க அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீங்க பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படிங்க மட்டும் செய்யுங்க. Let's get started. ஏன்னா இந்த லெட்டர்ஸ் பெருசா இருக்கு சார். நீங்க படிக்கலாம். Start now. Sometimes I wonder, I lead a small life, well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I like it or because I haven't been brave? So much of what I see reminds me of something I shouldn't it be the other way? I just want to send this cosmic on to. So good night, dear boy. இன்னொரு வாட்டி படிங்க. இன்னொரு வாட்டி படிங்க. I lead a small life, well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I haven't been brave? So much of what I see reminds me of something, and shouldn't it be our other way around? I just want to send these cosmic questions. So good night, dear boy. சூப்பர். இப்ப இத பத்தி நம்ம பேசலாம் குயிக்கா. சுமதி மேம் ஒரு வாட்டி படிச்சிருக்கீங்களா? குயிக்கா அடிக்கிறீங்களா? Okay, sir. Start now. Sometimes I wonder about my life. I lead a small life, well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I like it or because I haven't been brave? So much of what I see reminds me of something I read in a book when shouldn't it be to other way? I don't really want an answer. I just want to send these cosmic questions out into the. So good night, dear boy. வாவ், என்ன சொல்ல வர்றாங்க? சுமதி மேம் சொல்ல முடியுமா? நான் ஒரு சின்ன லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என் லைஃப் சம்டைம்ஸ் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப தைரியமா இருந்துட்டு இருக்கேன். நான் படிக்கிற ஆகா, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களே. எங்கேயோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்களே சுமதி மேம். ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட். வேல்யூபிளான லைஃபா தான் இருக்கு. வேல்யூபிள் ஸ்மால்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரீசன் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி பார்த்தலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அற்புதமான டயலாக் பாருங்க. Look at that. Start now. Sometimes I wonder about my life. I lead a small life, well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I like it or because I haven't been brave? So much of what I see reminds me of something I read in a book when shouldn't it be the other way around? I don't really want an answer. I just want to send these cosmic questions out into the void. So good night, dear void. Wow. இப்ப எனக்கு சொல்லுங்க. தைரியமா இருந்தது இல்லன்னு சொல்றாங்களா சார்? நான் தைரியமா இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன். இல்ல, அது கரெக்டா அந்த பாயிண்ட் தான் வரணும். இந்த மாதிரி விஷயம் தான் யூ காட் மெயில்னு ஷாப் அரவுண்ட் த கார்னர் பழைய படம். அது புதுசா ரீமேக் பண்ணாங்க. ஒரு பெரிய ஹிட் அடிச்ச ஒரு படம் அது ஹாலிவுட்ல. என்னமோ சொல்றாங்களே, யாராவது சொல்ல முடியுமா? ராமகிருஷ்ணன் சார் சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தாங்களே, அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஐயப்பராஜ் சார். சார் ஒன் மோர் டைம் ப்ளே பண்ணுங்க சார். நான் படிக்கிறதுல என்னால படிக்கிறதுல மீனிங் வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். ராமகிருஷ்ணன் சார் ஒரு வாட்டி ப்ளே பண்ணிடுற பாத்துலாம். ஓகே. Sometimes I wonder about my life so much. I lead a small life, well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I love it or because I haven't been brave? So much of what I see reminds me of something I read in the other way around.
I don't really I just want to send this complete message. Yeah. ஓகே, இப்போ ஓரளவு கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்ப சொல்ல முடியுதா? அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. லைஃப் வந்து அது ஒண்டர்னு சொல்றாங்க. ஸ்மால் ஐ லீட் அ ஸ்மால் லைஃப் பட் வேல்யூபிள்னு சொல்றாங்க. ஆ, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. லேட்டரா வரும்போது தைரியமா இல்ல அவங்கள சுத்தி நடக்கிற எல்லா புக்ஸ்ல படிக்கும் போதெல்லாம் அத அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிற மாதிரி ஏதோ. இல்லையே, நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனா இன்ட்ரெஸ்ட் அப்படி ஒண்ணும் இல்லை. நான் இப்ப சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்றேன், ஆனா மதிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்றேன். யாருக்கோ ஏதோ ஒரு பலன் இருக்குது, ஒரு சின்ன வாழ்க்கை தான் வாழ்றேன். ஆனா நான் ஏதோ ஒண்ணு யோசிக்கிறேன், நான் தைரியமா இல்லாம போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்தா பெரிய வாழ்க்கையே வாழ்ந்திருப்பேன். எனக்கு பெரிய வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை, ஆனா அப்படி அமையாம போச்சு. நான் சின்ன வயசுல ஒரு புத்தகம் படிச்சேன், அது சின்ன வாழ்க்கையை பத்தியே இருந்தது. நான் வேற மாதிரி புக்கு படிச்சிருந்தேன்னா பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துருப்போனோ என்னமோ. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. இந்த கேள்விக்கு நான் பதில் தெரிய கூட எனக்கு வேண்டாம். ஏன்னாக்கா இந்த உலகத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த அண்டத்துக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான். ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்றேன், அவ்வளவுதான். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத விட, அது சின்ன வயசுல ஒரு புக்கு படிச்சதுனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அது சின்ன வாழ்க்கையாவே எனக்கு அமைஞ்சிருச்சு, அதுதான் நினைக்கிறேன் நானு. ஆனா உண்மையான ஆன்சர் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப லுக் அட் திஸ். நான் பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மை, ஆனா அது நடக்கல. ஒரு புக்கு சின்ன வயசுல படிச்சா அது மாதிரியே வாழ்க்கை வந்துருச்சு. வேற மாதிரி ஏன் வாழ்க்கை வந்துருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நான் சொன்ன எல்லா வாக்கியத்தையும் பாருங்க. Look at this with your audio. Sometimes I wonder about my life. I lead a small life. Well, valuable but small. And sometimes I wonder, do I do it because I like it? Or because I haven't been brave? So much of what I see reminds me of something I read in a book, when shouldn't it be the other way around? I don't really want an answer. I just want to send this cosmic question out into the void. So, good night, dear void. இந்த அண்ட சராசரத்துக்கு நான் தெரிவிக்கிறது அதுதான். எனக்கு ஆன்சரே வேணாம். ஆனா ஒரு சின்ன வாழ்க்கை தான் வாழ்றேன். பெரிய வாழ்க்கையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சின்ன வாழ்க்கையை பத்தி ஒரு புக்கு படிச்சது அப்படியே எனக்கு நினைப்பு வருது. அது மாதிரியே எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இப்ப புரியுதுங்களா? எஸ் சார். ஆல்ரைட். இது இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு இது சொன்னேன்னா, இது ஒரு பெரிய ஹிட் அடிச்ச படம். அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனரா இருப்பாங்க. ஒரு அதாவது ஷாப் அரவுண்ட் த கார்னர். ஒரு குறுகிய வட்டத்திலே இருக்கிறத பத்தி அவங்க சொல்லுவாங்க. பட் எகைன் ஏதோ ஒரு விதத்துல இதை புரிஞ்சுட்டா போதும். லுக் அட் திஸ். இதுல வந்து புக்கை பத்தி சொல்றாங்க, இந்த புக்கில் நடந்ததை பத்தி சொல்றாங்க. ஆனா தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இதுல நிறைய விஷயம் வந்து வெவ்வேறு கோணங்கள்ல காட்டிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு நிமிஷம்னாலும் அதுல பெரிய விஷயமா இருக்குது. ஒண்டர் அபவுட் லைஃப் அப்படிங்கிறது. நான் இது பழசுல குரூப்ல உள்ளவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு நான் லிங்க் அனுப்பியிருக்கேன். அப்படி புதுசா வந்தவங்களுக்காக நான் ரீசன் பண்ணேன். ஒரு டாப் 10 இது மட்டும் நீங்க எனக்கு அதை பார்க்கணும், பார்த்துட்டு படிச்சு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறவங்க இருக்காங்க. அது அப்படி பண்றப்பதான் அது வரும். ஏன் சார் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு ஹோம்ஒர்க்கு. டெஃபினட்டா அதோட ரிசல்ட் நல்லா தெரியுது. ஐயப்பராஜ் சார் நிறைய அனுப்பியிருக்காரு. ஸோ மெயினா என்னன்னா, நீங்க கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், படிக்கணும். பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 ஷார்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அதில் உள்ள கஷ்ட நஷ்டம்லாம் நமக்கு ஓரளவு தெரிஞ்சுது. இது மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். ரீடிங், லிசனிங் ஒரே சமயத்தில் நடக்கிறப்ப ஈஸியா உள்ள போயிடும். கான்சென்ட்ரேஷன் நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். அதனால அதுபடியே நான் அனுப்புறேன். நீங்க அதை அப்படியே லிசனிங் கேட்டுக்கிட்டே ரீட் பண்ணணும். அப்புறம் லிசனிங்கை கட் பண்ணிட்டு ரீட் பண்ணணும். அப்புறம் ரீடிங்கை கட் பண்ணிட்டு லிசன் மட்டும் பண்ணணும். இந்த காம்போ எல்லாத்தையும் பண்றப்ப அதோட எஃபெக்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்ம பேசுறது சரியா, நம்ம உச்சரிப்பு சரியாங்கிறதும் நமக்கு தெரியும். உச்சரிப்பு சரியா வந்தாலே எல்லாம் வந்துடும். உச்சரிப்பு சரியா வந்தாலே எல்லாம் வந்துடும். உச்சரிப்பு சரியா வரணும். அதுக்காகத்தான் ஒரிஜினல் இதை கேட்கணும், ஒரிஜினல் இதுக்காக. உங்க எல்லாரையும் புதன்கிழமையை சந்திப்போம். ஒரு இதோட திருப்பி ஒரு ஆடியோ விஷுவலோடய நம்ம சந்திப்போம் புதன்கிழமை. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், ஒரு 10 லிங்க் அனுப்புறேன். நீங்க பாருங்க, கேளுங்க, பாருங்க. புரியலனாலும் பரவாயில்ல, காதுல கேட்க வேண்டும்.
சரிங்களா? அப்புறம் புரியலன்னு பரவாயில்ல, வாய் விட்டு படிக்க வேண்டும். ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா புரியும். காரை ஓட்டுறதுக்கு காருக்குள்ள போய் உட்காரணும். இப்ப காருக்குள்ள தான் போய் உட்காரணும். அப்புறம் தான் ஆக்சிலரேட்டர், அப்புறம் தான் பிரேக்கு, அப்புறம் தான் கிளட்ச். கார்ல போய் உட்காரணும். கார்ல போய் உட்கார்றது தான் வாய் விட்டு நீங்க ரீடிங் பண்றது. அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டா ரீடிங் பண்ணிடுறப்ப லிசன் பண்றது. ஸோ காருக்குள்ள கதவு திறந்துட்டு போய் உட்காரணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம புதன்கிழமை உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டேரிங்க பிடிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். புதன்கிழமை சந்திப்போம். நன்றி. 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 Good afternoon.